இன்றைய தியானம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. சங்கீதம் 75:1. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்று கர்த்தருடைய நாள். உலகம் முழுவதிலும், இந்திய தேசத்திலே, தமிழகத்திலே, நம்முடைய மாவட்டங்களிலே, கிராமங்களிலே, குக்கிராமங்களில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தி விசுவாச மக்கள் யாவரையும் திருச்சபைக்கு அழைத்து சென்று அவருடைய வார்த்தைகளால் பலப்படும்படிக்கு இன்னைக்கு நாம இந்த வார்த்தையை வாசித்து தியானித்து ஜெபிச்சுட்டு சர்ச்சுக்கு போக போறோம். பிரியமானவர்களே, ஆசாப் இந்த சங்கீதத்தில் உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உங்க நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது என்று சொல்லி எழுதுகிறார். சிலர் சொல்றாங்க, இது ஒருவேளை தாவீது இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருக்கும் பொழுது அந்த நாட்கள் எழுதியிருக்கலாம்னு சொல்லி. சிலர் சொல்றாங்க இது சிறையிருப்புக்குள்ள அட் த டைம் ஆஃப் கேப்டிவிட்டி, அதாவது சிறையிருப்புக்குள்ள அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் பொழுது எழுதியிருக்கலாம்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த ஆசாப் என்ன எழுதியிருக்கிறாருன்னா, உங்களை நாங்க துதிக்கிறோம் தேவனே, உங்களை நாங்க துதிக்கிறோம், உங்க நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்குறோம். இந்த நாளில நம்ம எல்லாரும் போய் சர்ச்சுக்கு போய் நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களை நாங்கள் துதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தமுள்ள ஆவியானவர். பைபிள்ல நமக்கு ஆண்டவருடைய நாமங்கள் எவ்வளவு நாமங்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒரு முறையாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த நாமங்கள் எல்லாம் வாயில உச்சரிச்சு, கர்த்தாவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம், யெகோவா தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா நிசியே, யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ரூவா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இருந்தவரும், இருக்கிறவரும், வரப்போகிறவரும், இருக்கிறவராய் இருக்கிறேன்னு சொன்னவரும், யெகோவா என்கிற நாமத்தினால் அறியப்பட்டவரும், சர்வ வல்லமை உள்ள தேவனுமாகிய கர்த்தரை நம்ம முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு இன்னைக்கு நம்ம சர்ச்சில் போய் துதிக்க போகிறோம். நம்முடைய ஆலயத்துக்கு கர்த்தர் வரணும். பிரியமானவர்களே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சபைக்குள்ள வரணும். நம்ம பாட்டு பாடும் பொழுதே நம்மளை ஆவியில் நிறைத்து ஆவியோடு கருத்தோடு பாட வைக்கணும். எல்லாரும் ஒரு மனதோடு நம்ம பாடும் பொழுது, துதிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி தம்முடைய மகத்துவமுள்ள நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தணும். அப்படி அதிசயமான கிரியைகளை நம்ம மற்றவங்க மத்தியில் சாட்சியா நின்று சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தரைகளை இப்படி அதிசயமாக நடத்தினார். ஆசாப் சொல்றார் பாருங்க, உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. அவங்க கண்கூட பார்த்தாங்க, அதனால அவங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. நீங்க 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னு சொன்னா தாவீது சொல்லி தருவாரு, ஆசாபின் இடத்திலும் தன் சகோதரர்கள் இடத்திலும் இப்படியா நீங்க கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு எப்படி கர்த்தரை துதிக்கணும்ன்றதை குறிச்சே அந்த 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லித்தர்றதை நம்ம படிக்கலாம். பிரியமானவர்களே, அப்போ நம்ம கர்த்தரை துதிக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பைபிள்லேயே சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த நாமத்தை உடையவர் நம்ம சபையில் வந்து நம்மளை எவ்வளோ அதிசயமாக நடத்தினார்ன்றதை நினைச்சு நம்ம மனசார அவரை துதிக்கணும். பிரியமானவர்களே, அதிசயமான நாமத்தை உடையவரை நம்ம மகிமைப்படுத்தணும். பிரியமானவர்களே, 138ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறத வார்த்தையை பாருங்க. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். கர்த்தருடைய நாமத்தை நம்ம சொல்லி துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்தை தான் துதிக்கணும். வேற எந்த நாமத்துக்கும் அங்க துதி, கன, மகிமை, புகழ் உண்டாகக்கூடாது. உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்னு தாவீது உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறார். 76ஆம் சங்கீதத்தில் ஆசாப் சொல்லும்போது 1ஆம் வசனத்தில், யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. நம்முடைய கர்த்தருடைய நாமம் தான் பெருசுங்க. அந்த நாமத்துக்கு ஒத்த நாமம் இந்த உலகத்தில் ஒரு நாமமும் கொடுக்கப்படலை, கிடையாது. நம்முடைய தேவனுடைய நாமமே பெரிய நாமம், மகிமையான நாமம், பரிசுத்த நாமம், வல்லமையுள்ள நாமம். ஆமென். அந்த நாமத்தை நாம எல்லாரும் துதிக்கும் பொழுது அவர் நம் நடுவிலே எழுந்தருளுவார். பிரியமானவர்களே, எழுந்தருளி நம்மை சந்திப்பார், ரட்சிப்பார், ஆசீர்வதிப்பார், விடுவிப்பார், எல்லா வித நன்மைகளால் நிரப்புவார். பிரியமானவர்களே,
யாத்ராகமத்தில் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார் பாருங்க, அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாய் இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. அதாவது தேவனாகிய கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு, வழியில மோசே உன்னை காக்கிறதுக்காக, உன்னை நான் ஆயத்தப்படுத்தின அந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அதனால அவர் சமூகத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், அவர் வாக்குக்கு செவி கொடுக்கணும், நீ அவரை கோவப்படுத்தாத, உங்கள் துரோகத்தை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையில் கர்த்தர் வரணும், பிதாவாகிய தேவன் வரணும், குமாரனாகிய இயேசு வரணும், பரிசுத்தமுள்ள ஆவியானவர் நம்மளை நிரப்பி நம்மளை வழி நடத்தணும். அவரை நம்ம கோவப்படுத்தக்கூடாது, அவரை व्यसனப்படுத்தக்கூடாது, அவரை துக்கப்படுத்தக்கூடாது. அவர் நம் நடுவிலே வருவார். பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் மோசே கிட்ட தம்முடைய நாமத்தை சொல்றார் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தையும் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தை கேட்ட உடனே மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து அவரை பணிந்து கொண்டான் மோசே என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம சபைக்கு போகிறோம். உபாகம் 4:7 கர்த்தர் சொன்னது போல, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எதுவுமே கிடையாது. நாம தான் பிரியமானவர்களே பாக்கியமுள்ள சந்ததி. இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே ஒரு நிமிஷம் கூட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்கு, குறிப்பாக இந்திய தேசத்திலே, எங்கள் தமிழகத்தில் ஆண்டவரே, வட மாநிலத்திலே ஆண்டவரே, தமிழகத்தில் எல்லா 38 மாவட்டங்களிலும் எங்கள் கிராமங்களிலே குக்கிராமங்களில் நடைபெற போகிற திருச்சபைக்கு அப்பா நீங்கள் வாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஊழியர்களோடு இணைந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும் பொழுது கர்த்தர் எங்கள் நடுவிலே எழுந்தருளி பாடல் ஆராதனை வேளையிலே மகிமையாய் உம்மை வெளிப்படுத்துவீராக. காயங்களோடு, கட்டுகளோடு, சிறையிருப்போடு, வேதனையோடு, பலவீனத்தோடு, மந்திர பில்லிசுனிய கட்டுகளோடு ஆண்டவரே வாழ்க்கையே வெறுத்து போய் ஆண்டவரே அல்லது ஆண்டவரே மரணத்துக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறவர்கள் வருவார்கள். ஆனால் அவர்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. அவர்களுக்கு ஊழியர்கள் மூலமாய் வார்த்தைகளை கொடுத்து அவர்களை உயிர்ப்பிப்பீராக, ரட்சிப்பீராக, மனம் திரும்புதலை அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. ஊழியர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. தடைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சத்ருவால் வருகிற தடைகளை முற்றிலுமாய் அழித்து போடுங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக. ஆமென்.